இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் பரிசு எப்போது வழங்கப்படும் என்பது குறித்தும், பொங்கல் பரிசாக என்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பது குறித்தும் மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்பந்தமான கேள்விக்கு தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ளது. இந்த பொங்கல் பண்டிகையொட்டி அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். கடந்த ஆண்டு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அதே பொருட்கள் வழங்கப்படுமா அல்லது அவற்றில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடம் உள்ளது. இந்நிலையில் சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் நிகழ்ச்சியில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கலந்து கொண்டார். அதன் பிறகு அவர் பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்போது பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும், பொங்கல் தொகுப்பில் கடந்த முறையை விட கூடுதல் பொருட்கள் எதுவும் வழங்கப்படுமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு முதல்வர் அறிவிக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பை வரும் வாரத்தில் முதல்வர் அறிவிப்பார். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கரும்பு கொள்முதல் தொடர்பாக வேளாண் துறையிடம் சேர்ந்து அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். முதல்வர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கக்கூடாது. விரைவில் இது சம்பந்தமாக அறிவிப்பு இலகும் என்று கூறினார். இந்த வேளையில் பல ரேஷன் கடைகளில் பச்சரிசி தட்டுப்பாடு உள்ளதே என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு ராதாகிருஷ்ணன், அரிசி, பருப்பு எல்லாமே 2-3 மாதத்திற்கு தேவையான இருப்பு உள்ளது. புழுங்கல் அரிசி உடலுக்கு நல்லது. அதே நேரத்தில் 30% பச்சரிசி வழங்கப்படுகிறது. பல இடங்களில் புழுங்கல் அரிசி தான் கேட்கிறார்கள். தற்போது பச்சரிசி இல்லை என்றாலும் பொங்கல் நேரத்தில் பச்சரிசி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 35,000 ரேஷன் கடைகள் உள்ளன. விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பது குறித்தும் அது எப்போது வழங்கப்படும் என்பது குறித்தும் அறிவிப்பு வெளியிடார் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு சம்பந்தம் உங்களிடம் முக்கிய தகவல். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முடிவதற்குள் பொங்கல் பரிசு என்னென்ன எப்போது வழங்கப்படும் என்று அறிவிப்பு விலகும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொக்கமாக 1000 ரூபாய் பணம், பொருட்கள் 4 வழங்கப்பட்டது. இந்த ஆண்டும் 1000 ரூபாய் பணம் கட்டாயம் வழங்கப்படும் என்றும் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு விலகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை மூலமாக 199, 499, 999 இந்த 3 விலையில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது தேவைப்படுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ரேஷன் டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.